அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் புழுங்கரிசியில் ஊற வச்சு அரைச்சி வதக்கிட்டு நம்ம இப்போ பிடிக்கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இப்போ பச்சரிசி மாவு, அது கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு, இது வறுக்காத மாவு. இப்போ இது நான் 200 கிராம், அதாவது ஒரு ஆளாக்கு மாவு எடுத்து நான் கடாய் காய வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சு கடாய் காய வச்சுருக்கேன். இதில் இந்த மாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் அந்த அளவில் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா சூடு வர மாவை நல்லா வறுத்துட்டு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம். 3/4 கப்பு வெல்லம் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் உருக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை காமிக்கிறேன். இந்த மாவு நல்லா கீழே கருகி போயிடாமல் நல்லா சூடு வர கையில் பிடிச்சா நல்லா சுடணும். அந்தளவுக்கு நல்லா சூடு வர வறுத்துக்கலாம். ஏன்னா சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு, இருந்தாலுமே கொழுக்கட்டை இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி, அதை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இதை ரெசிபி செய்கிறேன். சாதாரணமாக நார்மலாக நீங்கள் வீட்டில் கூட ஈவினிங் டைமில் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொழுக்கட்டை, புட்டு, இடியப்பம் இந்த மாதிரி பாரம்பரியமான பலகாரமெல்லாம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதனால சரி, உங்களுக்கும் ஒரு யூஸாக இருக்குமே. கடையில் வாங்கின பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் இப்படி பல்லாக நறுக்கி போடும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொழுக்கட்டை சேர்ந்து கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூவாக திருவி போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல மாவு வறுத்துப்போம். இப்போ நம்மளோட மாவு நல்லா வறுத்தாச்சு. மாவு ஒரு இதில் மாற்றிக்கலாம், தட்டில் மாற்றி ஆற விட்டுருவோம். அதுக்கடையில் நம்மளோட பாகு நான் சும்மா தான் வெல்லம் கரைய வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா சூடு வர ஒரு தரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம் பருப்பு எடுத்து இது ஒரு கொதி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். அதாவது அறவியலாக இருக்கணும், ரொம்ப குழைய வேகாமல் இந்த மாதிரி ஒரு நறுக்கு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம நறுக்கு பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது இப்படி இருக்கட்டும். நம்ம மாவு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு வறுத்து எடுத்தாச்சு. வெல்லமும் நல்லா சூடு பண்ணி இறக்கி வச்சாச்சு. இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் இல்லை, ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்குவோம். இந்த வீட்டில் காய்ச்சின நெய் நல்ல மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவில் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை பூவாக திருவின்னு போட்டுக்கலாம்னு திருவிட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா சூடு வர நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறதுல கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் நல்லா நெய்யில் வதக்கி வச்சு இப்போ மாவு நான் வறுத்த மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 கப்பு மாவு, 3/4 கப்பு வெல்லம், ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு, அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துருக்கேன். இல்லை சும்மா ஊற வச்சுட்டு சில பேர் அள்ளியும் போட்டுக்குவாங்க. நான் லேசாக ஒரு கொதி வேக வச்சு எடுத்துருக்கேன். நெருப்பு பதத்தில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதோட இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த மாவு நல்லா கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளறிட்டு சேர்த்துக்கலாமேன்னு போடாமல் வச்சுருந்தேன். இப்போ ஃபுல்லாக கிளறி வச்சு நல்லா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கை நல்லா பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு.
நம்மளோட மாவு வந்து அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இறுகி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதில் கொஞ்சம் நெய் சேர்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அது மாதிரி நம்ம எந்த தட்டில் பிடிச்சி வைக்க போகிறோமோ அந்த தட்டிலையும் கொஞ்சம் நெய் தடவி வச்சிட்டோம்னா இந்த கொழுக்கட்டை இதிலெல்லாம் பிடிக்காமல் வரும் உங்களுக்கு. நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கலாம். இப்போ இதை நம்ம கையினால் கிளறிட்டு கையில் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சாச்சு. இது வந்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும், சாஃப்டாக. மாவு வறுத்துருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. நான் சின்ன தட்டுங்கனால எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இன்னும் அடுத்த ஒரு நட நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நிதானமாக அவிய விடுவோம். ரொம்ப தீ தூண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக அவிஞ்சிருக்காது, அதாவது உள்ள மாவாக இருக்கும். இப்போ நான் மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், அப்படியே விழுந்துருச்சு. இப்போ நான் மெதுவாக ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக மெத்துன்னு நல்லா வெந்து மாமாவா சாப்பிடும்போதே அவ்வளோ சாஃப்டாக, பிக்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.